यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 13 மார்ச் 1981, 13 मार्च 1981। डबल रूप से सेवा द्वारा ही आध्यात्मिक जागृति। இரண்டு விதமான சேவை மூலமாகத்தான் ஆத்மீக விழிப்புணர்வு। आज बाप दादा सर्व शुभचिंतक संगठन को देख रहे हैं। இன்று பாப் தாதா அனைவர் மீதும் சுப சிந்தனை வைக்கின்ற குழுவில் உள்ள குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்। शुभ चिंतक अर्थात सदा शुभ चिंतन में रहने वाले। शुभ चिंतक என்றாலே எப்பொழுதும் சுபமான சிந்தனையில் இருப்பவர்கள்। சுப சிந்தன் में रहने वाले சுய சிந்தனையில் இருப்பவர்கள்। ऐसे शुभ चिंतक व शुभ चिंतक सदा बाप द्वारा मिली हुई सर्व प्राप्तियां, सर्व खजाने व शक्तियां, इन प्राप्तियों के नशे में साथ साथ संपूर्ण फरिश्ते व संपूर्ण देवता बनने के निशाने के स्मृति स्वरूप रहते हो। இப்படி சுய சிந்தனையாளராக சுப சிந்தனை செய்பவராக பாபா மூலமாக கிடைத்த அனைத்து பிராப்திகளையும், எல்லா பொக்கிஷங்களையும், சக்திகளையும் நினைத்து பெருமிதம் அடைவது மட்டுமல்லாமல் கூடவே சம்பூர்ண ஃபரிஷ்தா மற்றும் சம்பூர்ண தேவதை ஆவதற்கான அடையாளத்தை நினைவின் சொரூபமாக வைத்துள்ளீர்களா? जितना नशा उतना निशाना स्पष्ट होगा। எந்த அளவுக்கு ஆன்மீக பெருமிதம் இருக்குமோ அந்த அளவுக்கு அதற்குரிய அடையாளங்களும் தெளிவாகவே இருக்கும்। समीप होने के कारण ही स्पष्ट होता है। அருகாண்மையில் இருப்பதால் மட்டுமேதான் தெல்ல தெளிவாக இருக்கிறது। जैसे अपने पुरुषार्थ का रूप स्पष्ट है, वैसे संपूर्ण फरिश्ता रूप भी इतना ही स्पष्ट अनुभव होगा। எப்படி தன்னுடைய முயற்சிக்கான ரூபம் மிக தெளிவாக இருக்குமோ அப்படியே சம்பூர்ண ஃபரிஷ்தா ரூபமும் தெல்ல தெளிவாக அனுபவமாகும்। बनूंगा या नहीं बनूंगा यह संकल्प भी उत्पन्न नहीं होगा। அப்படி தேவதை ஆவேனா மாட்டேனா என்ற எண்ணம் கூட எழாது। अगर ऐसा कोई संकल्प आता है कि बनना तो चाहिए, वह जरूर बनेंगे ही। மாறாக இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது, ஆகத்தான் வேண்டும்,
கண்டிப்பாக மாறுவோம் என்று. इससे सिद्ध होता है कि अपना फरिश्ता स्वरूप इतना समीप व स्पष्ट नहीं. இப்படிப்பட்ட எண்ணம் எழுகிறது என்றால் ஒன்று உறுதியாகிறது, இன்னும் தன்னுடைய ஃபரிஸ்தா சுரூபம் அந்த அளவிற்கு அருகாண்மையில் தெள்ளத் தெளிவாக இன்னும் தென்படவில்லை என்பதாகும். जैसे अपना ब्रह्मा कुमारी का स्वरूप स्पष्ट है और निश्चय बुद्धि होकर कहेंगे कि हाँ हम ब्रह्मा कुमारी हैं, ऐसा नहीं कहेंगे कि हम भी ब्रह्मा कुमारी होने तो चाहिए. எப்படி தன்னுடைய பிரம்மா குமாரியின் வாழ்க்கை மிக தெளிவாக உள்ளது, நிச்சய புத்தியோடு சொல்வீர்கள் தானே, ஆம் நான் பிரம்மா குமாரி என்று. மாறாக நான் பிரம்மா குமாரியாக இருக்க வேண்டும், இப்படி சொல்வீர்களா? தோ மேஹி, நான் தான் அது என்று சொல்வீர்கள் தானே. தோ சப்தனை நிக்கலேகா, நம்பிக்கை உறுதியாக இருந்தால் இருக்கலாம் பார்க்கலாம் என்ற வார்த்தையே வராது. ககேங்கே हाँ हम ही हैं, இப்படி சொல்வீர்கள், ஆம் நான் தான் அது, நான் பிரம்மா குமாரி தான் என்று சொல்வீர்கள். क्वेश्चन नहीं उठेगा कि मैं हूँ या नहीं हूँ, இப்படி கேள்வி எழும்பாது நான் பிரம்மா குமாரியா இல்லையா என்று. कोई कितना भी क्रॉस एग्जामिन करे कि आप ब्रह्मा कुमारी नहीं हो, भारत के ही ब्रह्मा कुमारी हैं, बड़े बड़े महारथी ब्रह्मा कुमारी हैं, आप तो विदेशी क्रिश्चियन हो, ब्रह्मा तो भारत का है, आप कैसे ब्रह्मा कुमारी बनेंगे? சிலர் உங்களை பார்த்து என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீங்கள் பிரம்மா குமாரி அல்லவே, பாரதவாசிகள் தானே பிரம்மா குமாரி ஆவார்கள், பெரிய பெரிய மகாரதிகள் தானே பிரம்மா குமாரியாக இருப்பார்கள், நீங்களோ அயல்நாட்டில் கிறிஸ்டியன் தானே, பிரம்மாவோ பாரதத்தை சார்ந்தவர், நீங்கள் எப்படி பிரம்மா குமாரி ஆக முடியும் என்றெல்லாம் பலவாறாக கேள்வி கேட்டு உங்களை குழப்பி விடுவார்கள். गलती से क्रिश्चियन कुमारी के बदले பிரம்மா குமாரி கவித்தே ஹோ, நீங்கள் தவறுதலாக தன்னை கிறிஸ்தவ குமாரி என்பதற்கு பதிலாக பிரம்மா குமாரி என்று சொல்கிறீர்களே என்றெல்லாம் கூட சொல்வார்கள். ஐசா कोई कहे तो मानेंगे, இப்படி யாராவது உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? नहीं मानेंगे ना, ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் தானே. निश्चय बुद्धि हो उत्तर देंगे कि ब्रह्मा कुमारी हम अभी के ही नहीं हैं, लेकिन अनेक कल्पों के हैं. நீங்கள் ஆணித்தரமான உறுதியான நிச்சய புத்தியோடு பதில் சொல்வீர்கள், நான் பிரம்மா குமாரி இப்போது மட்டுமல்ல, अनेक कल्पமாக நான் பிரம்மா कुमारीதான். ऐसा निश्चय से बोलेंगे ना, அந்த அளவுக்கு உறுதியாக நம்பிக்கையோடு சொல்வீர்கள் தானே. वह कोई पूछेगा तो सोच में पड़ जाएंगे, क्या करेंगे? அல்லது யாராவது உங்களை அப்படி கேள்வி மேல் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருந்தால் அதை கேட்ட மாத்திரமே நீங்கள் யோசனையில் ஆழ்ந்து விடுவீர்களா? என்ன செய்வீர்கள்? सोचेंगे व निश्चय से करेंगे कि हम ही जैसे यह ब्रह्मा कुमारी का पक्का निश्चय स्पष्ट है, अनुभव है, ऐसे ही संपूर्ण फरिश्ता स्टेज भी इतनी क्लियर है और अनुभव में आती है. யார் என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இல்லை நான் பிரம்மா குமாரி என்பது எந்த அளவுக்கு உறுதியாக நம்பிக்கையுடன் தெள்ளத் தெளிவாக அனுபவம் செய்கின்றீர்களோ அவ்வாறே சம்பூர்ண ஃபரிஸ்தா ஸ்டேஜ் என்பதன்
நிலையும் அந்த அளவுக்கு தெளிவாக அனுபவம் செய்கின்றீர்கள் தானே? ஆஜ் புருஷார்த்தி ஹே கல் ஃபரிஸ்தா. இன்று முயற்சி செய்பவர்கள் நீங்கள், நாளை ஃபரிஸ்தா ஆவீர்கள். ऐसा पक्का निश्चय हो जो कोई भी इस निश्चय से टाल न सके. அந்த அளவிற்கு உறுதியான நம்பிக்கை உள்ளதா? உங்கள் நம்பிக்கை யாராலும் அசைத்து விட முடியாத அளவிற்கு உறுதியாக உள்ளீர்களா? फरिश्ते स्वरूप की तस्वीर स्पष्ट सामने है. அந்த ஃபரிஸ்தா என்ற சித்திரம் படம் உங்களுக்கு முன்பாக தெளிவாக இருக்கிறதா? फरिश्ते स्वरूप की स्मृति, वृत्ति, दृष्टि, कृति व फरिश्ते स्वरूप की सेवा क्या होती है, उसकी अनुभूति है. சரி, ஃபரிஸ்தா ஸ்வரூபம் என்றால் என்ன? அந்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் நினைவு, உணர்வு, பார்வை, செயல், ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் சேவை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் அனுபவம் செய்துள்ளீர்களா? क्योंकि ब्रह्मा कुमार कुमारी स्वरूप की सेवा का रूप तो अरेक यथाशक्ति अनुभव कर रहे हो. ஏனென்றால் பிரம்மா குமார் குமாரிக்கான வாழ்க்கையில் இந்த சேவையின் ரூபத்தை அவரவர் சக்திக்கேற்ப அனுபவம் செய்கின்றீர்கள். इस सेवा का परिणाम आदि से अब तक देख लिया. இந்த சேவையை நீங்கள் ஆரம்பம் முதல் இன்று वரையிலும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். इस रूप की सेवा की भी आवश्यकता थी, जो हुई और हो भी रही है, होती भी रहेगी. இந்த பிராமணனாக வாழும் காலத்தில் நீங்கள் செய்கின்ற சேவை மிக மிக அவசியமானது. அவசியமாக இருந்தது, இப்போதும் இருக்கின்றது, இனியும் அது இருந்து கொண்டே இருக்கும். சேவையும் நடந்து கொண்டே இருக்கும். आगे चल समय और समस्याओं की इच्छा की आवश्यकता अनुसार डबल रूप की सेवा की आवश्यकता होगी. இனி காலம் செல்ல செல்ல அநேக ஆத்மாக்களின் தேவைக்கேற்ப, அநேக ஆத்மாக்களின் விருப்பத்திற்கேற்ப நீங்களும் இரண்டு விதமான ரூபத்தில் சேவை செய்ய வேண்டியது அவசியமாகும். அது என்ன இரண்டு ரூபமான சேவை? एक ब्रह्मा कुमार कुमारी स्वरूप अर्थात साकारी स्वरूप की, ஒன்று பிரம்மா குமார் குமாரி என்ற வாழ்க்கையில் இந்த பூத உடலோடு செய்கின்ற சேவை. दूसरी सूक्ष्म आकारी फरिश्ते स्वरूप की, இரண்டாவது சூட்சுமமான ஒளி உடலோடு फरिश्ता स्वरूपத்தில் செய்கின்ற சேவை. जैसे ब्रह्मा बाप की दोनों ही सेवाएं देखी. ब्रह्मा பாபாவிடம் இரண்டு விதமான சேவையும் பார்த்தீர்கள் தானே? साकार रूप भी देखा, फरिश्ते रूप भी देखा. ब्रह्मा பாபா இந்த பூத உடலோடும் சேவை செய்தார், फरिश्ता ரூபத்திலும் சேவை செய்தார் அல்லவா? साकार रूप की सेवा से अव्यक्त रूप के सेवा की स्पीड तेज है. இந்த பூத உடலோடு இருந்து செய்த சேவையின் வேகத்தை காட்டிலும் அவ்வியக்தமான பிறகு, ஒளி உடலாக மாறிய பிறகு செய்த சேவையின் வேகம் மிகவும் அதிகமாகவே இருந்தது. यह तो जानते हो, अनुभवी होना. இதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், அனுபவமும் செய்திருப்பீர்கள் தானே? अब अव्यक्त ब्रह्मा बाप अव्यक्त रूपधारी वर्ण अर्थात
फरिश्ता रूप बन बच्चों को अव्यक्त फरिश्ते स्वरूप की स्टेज में खींच रहे हैं। இப்பொழுது அவ்யக்த பிரம்மா பாபா அவ்யக்த ரூபதாரியாக மாறி, அதாவது ஃபரிஸ்தா ரூபத்தில் குழந்தைகளை அவ்யக்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் நிலைக்கு ஈர்த்து கொண்டிருக்கின்றார். ஃபாலோ ஃபாதர் கர்னா தோ ஆதா ஹேனா, தந்தையை பின்பற்றுவது தெரியும் தானே. ஐசே தோ நஹி சோச்தே அம்பி சரீர் சோட அவ்யக்த பன் ஜாவே, இப்படி நினைப்பதில்லையே, நாமும் இந்த தேகத்தை விட்டுவிட்டு அவ்யக்த நிலை அடைய வேண்டும் என்று நினைப்பீர்களா? இஸ்மே ஃபாலோ நஹி கர்னா, அப்படி உங்களை தந்தை பின்பற்ற சொல்லவில்லை. அவ்யக்தமான பாபாவை போல நீங்களும் தேகத்தை விட்டுத்தான் அவ்யக்தமாக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அப்படி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ब्रह्मा बाप फरिश्ता बना ही इसलिए कि अव्यक्त रूप का एग्जाम्पल देख फॉलो सहज कर सको. பிரம்மா பாபா ஃபரிஸ்தா ஆனதே எதற்காக என்றால், அவ்யக்த ரூபத்தின் ஒரு உதாரணத்தை குழந்தைகளுக்கு காண்பித்து பின்பற்றுவதற்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். साकार रूप में ना होते हुए भी फरिश्ते रूप से साकार रूप समान ही साक्षात्कार कराते हैं ना. சாகார மனித உடலில் இல்லாத பொழுதும் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருந்து கொண்டு சாகார மனித உடலோடு இருப்பது போன்ற சாட்சாத்காரம் காண்பிக்கின்றார் தானே. விசேஷ் விதேசியோங்கோ அனுபவம், இதில் முக்கியமாக அயல்நாட்டு குழந்தைகளுக்கு அந்த அனுபவம் இருக்கும். மதுபன் மே சாக்கார் பிரம்மா கி அனுபூதி கர்த்தே ஹோனா, மதுபனில் வரும்பொழுது சாக்கார பிரம்மா பாபா இந்த பூத உடலோடு இருந்த நிலையை அனுபவம் செய்கின்றீர்கள் தானே. கமரே மே ஜாக்கர்கே ரூர்கான் கர்த்தே ஹோனா, பாபாவின் அறையில் சென்று ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்கள் தானே. சித்திர திக்காய் தேத்தா யா சைத்தன்ய திக்காய் தேத்தா, அங்குள்ள படத்தை பார்க்கும் பொழுது வெறும் படமாக உங்களுக்கு முன்பாக தென்படுகிறதா, அல்லது நிஜமாகவே பாபா உட்கார்ந்திருப்பதாக பார்க்கின்றீர்களா? अनुभव होता है तब तो जिगर से कहते हो ब्रह्मा बाबा, உங்களுக்கு தத்ரூபமாக பாபாவே அமர்ந்திருப்பதாகத்தானே அனுபவம் செய்கிறீர்கள். அதனால் தானே உளமார்ந்த அன்போடு பிரம்மா பாபா என்று சொல்கின்றீர்கள். आप सबका ब्रह्मा बाबा है या पहले वाले बच्चों का ब्रह्मा बाबा है? உங்கள் அனைவருக்குமே உரியவரா பிரம்மா பாபா, அல்லது முன்னால் இருந்த குழந்தைகளுக்கு மட்டும் பிரம்மா பாபா உரிமையானவரா? अनुभव से कहते हो व नॉलेज के आधार से कहते हो? அனுபவம் है, அனுபவத்தோடு சொல்கின்றீர்களா பிரம்மா பாபா என்று, அல்லது ஏதோ ஞானத்தை கேட்டு புரிந்ததால் பிரம்மா பாபா என சொல்கின்றீர்களா? அனுபவம் உள்ளதுதானே. जैसे अव्यक्त ब्रह्मा बाप साकार रूप की पालना दे रहे हैं, साकार रूप की पालना का अनुभव करा रहे हैं, वैसे आप व्यक्त में रहते अव्यक्त फरिश्ते रूप का अनुभव करो. எப்படி அவ்யக்த பிரம்மா பாபா உடலை விட்டு பிரிந்த பிறகும் ஒளி உடலுக்கு சென்ற பிறகும் நிஜமாக இன்றும் இந்த பூத உடலோடு இருப்பது போன்ற பாலனையை குழந்தைகளுக்கு தருகின்றார். சாக்கார் ரூபத்தின் பாலனையை அனுபவம் செய்ய வைக்கின்றார் தானே. அதுபோலவே நீங்களும் இந்த உடலில் இருக்கும் பொழுதே ஃபரிஸ்தா स्वरूपத்தின் அனுபவத்தை செய்யுங்கள். सभी को यह अनुभव हो कि यह सब फरिश्ते कौन हैं और कहां से आए हुए हैं. எல்லோரும் உங்களை பார்த்து அனுபவம் செய்ய வேண்டும். இவர்கள் ஃபரிஸ்தாக்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று உணர வேண்டும்.
जैसे अभी चारों ओर यह आवाज फैल रहा है कि यह सफेद वस्त्रधारी कौन है और कहां से आए. இப்போது நாலாபுறத்தில் இருந்தும் சப்தம் கேட்கிறது. இந்த வெள்ளுடை தரித்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், யார் இவர்கள் என கேட்கின்றார்கள் தானே. वैसे चारों ओर अब फरिश्ते रूप का साक्षात्कार हो. அது போலவே இன்னும் நாலாபுறமும் உங்களுடைய ஃபரிஸ்தா என்ற ரூபம் எல்லோர் கண்களிலும் தென்பட வேண்டும். इसको कहा जाता है डबल सेवा का रूप. இதைத்தான் இரட்டை சேவைக்கான ரூபம் என சொல்லப்படும். சஃபேத் வஸ்திரதாரி और சஃபேத் லைட்டுதாரி. ஒன்று வெண்ணிற ஆடை தரித்தவர்கள், இன்னொன்று வெண்ணிறமான ஒளி உடல் உள்ளவர்கள். जिसको देखना चाहते भी आंख खोल जाए. அதை பார்க்கின்றவர்களுக்கு தன்னை அறியாமலேயே கண் திறந்து கொள்ளும். जैसे अंधकार में कोई बहुत तेज लाइट सामने आ जाती तो अचानक आंख खुल जाती है ना कि ये क्या है, कौन है, कहां से आई. இருட்டில் இருப்பவருக்கு முன்னால் பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்தால் திடீரென கண்ணை திறந்து பார்ப்பார் அல்லவா, யார் இது, எங்கிருந்து வந்தார் என்று. तो ऐसे अनोखी अलचल मचाओ. அதுபோல ஒரு அதிசயத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். जैसे बादल चारों ओर छा जाता ऐसे चारों ओर फरिश्ते रूप से प्रकट हो जाओ. நாலாபுறம் கார்மேகம் சூழ்ந்து கொள்வதை போல நீங்கள் எல்லா பக்கத்திலும் फरिश्ताக்கள் முற்றுகையிடுங்கள். इसको कहा जाता है आध्यात्मिक जागृति, रूहानी जागृति. இதைத்தான் ஆன்மீக விழிப்புணர்வு என்று சொல்லப்படும். इतने सब जो देश विदेश से आए हो, ब्रह्मा कुमार कुमारी स्वरूप की सेवा की, आवाज बुलंद करने की जागृति का कार्य किया. உள்நாடு மற்றும் அயல்நாட்டில் இருந்தெல்லாம் கூட இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் வந்துள்ளீர்கள் சேவைக்காக. ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முழக்கமிடுகின்றீர்கள். சங்கடன் கா ஜெண்டா லகராயா. குழுவினுடைய நல்ல ஒரு கொடியை ஏற்றி வைத்தீர்களா. अब फिर नया प्लान करेंगे. इनी அடுத்து புதிய திட்டம் போடுவீர்களா. जगह भी देखे तो फरिश्ता दिखाई दे. लंदन में देखे, इंडिया में देखे, जगह भी देखे फरिश्ते नजर आए. எங்கு பார்த்தாலும் ஃபரிஸ்தாவே கண்ணில் பட வேண்டும். லண்டனில் பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் ஃபரிஸ்தாவே ஃபரிஸ்தாதான். अमेरिका ऑस्ट्रेलिया में देखे तो भी फरिश्ते ही फरिश्ते नजर आए. அமெரிக்காவில் பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் फरिश्तावे फरिश्ता தான் தென்பட வேண்டும். इसके लिए क्या तैयारी करनी है. இதற்காக என்ன ஏற்பாடு செய்கின்றீர்கள். बहुतो 10 सूत्री प्रोग्राम बनाया था. इसके कितने सूत्र हैं. बहुत 10 सूत्री कार्यम. यह है 16 कला के सूत्र का कार्यक्रम. इस पर आपस में भी रूरगान करना और फिर आगे सुनाते रखेंगे. எப்படி ஒவ்வொரு சேவைக்காக திட்டங்கள் போடுகிறீர்கள். 10 பேர் 20 பேர் சேர்ந்து இங்கேயும் இப்பொழுது கூட 16 கலை அடங்கிய ஒரு நிகழ்ச்சியை அமைக்க திட்டம் வகுக்கலாமே. இதை பற்றி ஒருவருக்கொருவர் ஆன்மீக உரையாடல் செய்யலாமே. இனி அடுத்ததை பற்றி பார்ப்போம். பிளான் பத்தாயா அப்ப ப்ரோக்ராம் பனானா. அடுத்து என்ன சேவை என்ற திட்டம் பாபா சொல்லிவிட்டார். இனி அதற்கான நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். முக்கிய தீம் பத்தா दी, अब डिटेल प्रोग्राम बनाओ. முக்கியமான தீம்
என்னவென்று சொல்லியாயிற்று. அதாவது 16 கலை பற்றிய ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று. இப்போது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஐசே சதா சுப சிந்தன் மே ரகனே வாலே. பாபாவுடைய குழந்தைகள் சதா சுப சிந்தனையில் இருப்பவர்கள், சுப சிந்தக், எல்லோர் பொருட்டும் சுபமான எண்ணங்களை வைப்பவர்கள், டபுள் ரூப் துவாரா சேவா கர்னே வாலே, இரட்டை ரூபத்தில் சேவை செய்பவர்கள், டபுள் சேவாதாரி, இரட்டை சேவாதாரியான குழந்தைகள், பிரம்மா பாப் கோ ஃபாலோ கர்னே வாலே, பிரம்மா பாபாவை பின்பற்றுபவர்கள், நிராகார் பாப் கோ பிரத்யக்ஷ கர்னே வாலே, நிராகார் ஜோதி பிந்துவான தந்தையை வெளிப்படுத்துபவர்கள், சதா பாப் சமான், என்றென்றும் பாபாவுக்கு நிகராக, சர்வ பிராப்தியோ சே சம்பன்ன ஆத்மாவுக்கோ, அனைத்து பிராப்திகளாலும் முழுமை பெற்ற ஆத்மாக்களுக்கு, பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே, பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். பர்சனல் முலாகாத், குழந்தைகளுடன் பாபாவின் பிரத்யேகமான சந்திப்பு. டீச்சர்ஸ் கே சாத், ஆசிரியர்களுடன். டீச்சர்ஸ் தோ ஹேகி சதா பர்பூர் ஆத்மாயே, டீச்சர்ஸ் என்றாலே எப்பொழுதும் நிரம்பிய ஆத்மாக்கள். டிராமா அனுசார் நிமித்த பனே ஹோ, நாடகப்படி நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் சேவையில். அச்சி மெஹனத் கர் ரகே ஹோ, நன்றாக முயற்சி செய்கின்றீர்கள். और आगे भी करते ही रहेंगे, இனியும் நீங்கள் நன்றாக முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். ரிசல்ட் அச்சி ஹே, நல்ல ஒரு பயன் கிடைக்கிறது. और भी अच्छी होगी, உங்கள் முயற்சிக்கான இன்னும் நல்ல பயன் கிடைத்து கொண்டே இருக்கும். समय समीप आने के कारण जल्दी जल्दी सेवा का विस्तार बढ़ता ही जाएगा. நேரம் அருகே வருகின்ற காரணத்தால் சீக்கிரம் சீக்கிரமாகவே சேவையின் விஸ்தாரமும் அபிவிருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். क्योंकि संगम पर ही त्रेता के अंत तक की प्रजा रॉयल फैमिली और साथ साथ कलयुग के अंत तक की अपने धर्म की आत्माएं तैयार करनी हैं. ஏனென்றால் இந்த சங்கம யுகத்திலேயேதான் திரேதா யுகத்து கடைசியில் வரக்கூடிய பிரஜை வரையிலும் ராயல் ஃபேமிலிக்கான ஆத்மாக்களையும் மட்டுமல்லாமல் கலியுக கடைசி வரையிலும் வர இருக்கின்ற தர்ம ஆத்மாக்களையும் தயார் செய்ய வேண்டும். விதேஷ் के सभी स्थान पिकनिक के स्थान बनेंगे. அயல்நாட்டு எல்லா இடங்களுமே பொழுதுபோக்கு ஸ்தலங்களாக மாறிவிடும், पिकनिक இடமாக மாறிவிடும். लेकिन ब्राह्मण आत्माएं तो राजा ही कराने में आएंगी, वहाँ राजा ही नहीं करनी है. ஆனால் பிராமண ஆத்மாக்கள் ராஜ குலத்தில் வருவார்கள். அங்கு அயல் நாடுகளில் ராஜாங்கம் நடைபெறாதே. ராஜாயி तो यहाँ करेंगे ना, ராஜ்யம் செய்வது நீங்கள் இங்கே பாரதத்தில் தானே. सब अच्छी सेवा कर रहे हो, लेकिन अभी और भी सेवा में मनसा सेवा पावरफुल कैसे हो, इसका विशेष प्लान बनाओ. ஆக எல்லோருமே நன்றாக சேவை செய்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது மேலும் சேவையில் மனதின் சேவை பவர்ஃபுல்லாக வைப்பதற்காக திட்டங்களை வகுக்கலாமே. वाचा के साथ साथ मनसा सेवा भी बहुत दूर तक कार्य कर सकती हैं. வார்த்தைகள் மூலமாக செய்யும் சேவையின் கூடவே மனதின் சேவையை கூட வெகு தொலைதூரம் வரையிலும் கூட செய்து காண்பிக்கலாம். ऐसे अनुभव होगा जैसे आजकल फ्लाइंग saucer देखते हैं ना, वैसे आप सबका फरिश्ता स्वरूप चारों ओर देखने में आएगा और आवाज निकलेगा कि ये कौन है जो चक्र लगाते हैं. எப்படி
விளையாட்டு சாதனம் ஃப்ளையிங் சாசர் அங்கும் இங்கும் பறந்த வண்ணம் இருக்கும். அதுபோல நாலாபுறமும் ஃபரிஸ்தா சுரூபத்தை மக்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து யார் இவர் என எல்லோருமே கேட்கும் வண்ணம் நீங்கள் அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். இஸ் பர் பி ரிசர்ச் கரேங்கே. அப்படி பார்ப்பவர்கள் அதை பார்த்துவிட்டு அதை பற்றி आराची से ये तुवंगुवारगल। लेकिन आप सबका साक्षात्कार ऊपर से नीचे आते ही हो जाएगा और समझेंगे ये वही ब्रह्मा कुमार कुमारियां हैं जो फरिश्ते रूप में साक्षात्कार करा रही हैं। ஆனால் உங்கள் அனைவருடைய சாட்சாத்காரமும் மேலே இருந்து கீழே வரும் பொழுதே எல்லோருக்கும் தெரிய வரும், இந்த பிரம்மா குமார் குமாரிகள் தான், அதே பிரம்மா குமார் குமாரிகள் தான் ஃபரிஸ்தா ரூபத்தில் வலம் வருகின்றார்கள் என்பது தெரிந்து கொள்வார்கள். அபி யக் தூம் மச்சாவ். இப்போது இந்த ஒரு விஷயத்தை நாலாபுறமும் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் செய்து முடிக்க வேண்டும். अंतक वाहक शरीर से चक्र लगाने का अभ्यास करो. இறுதி நேரத்துக்கான அந்த வாகன சரீரத்தின் மூலமாக உலகையே வலம் வரக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். ऐसा समय आएगा जो प्लेन भी नहीं मिल सकेगा. ऐसा समय नाजुक होगा तो आप लोग पहले पहुंच जाएंगे. ஏரோப்ளேன் கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரமும் வர இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் முதலில் நீங்கள் சென்று அடைவீர்கள். எங்கே? மதுபனிற்கு. अंतवाग शरीर से चक्र लगाने का अभ्यास जरूरी है. ஆக இறுதி காலத்துக்கான அந்த வாகன சரீரத்தில் உலகை வலம் வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ऐसा अभ्यास करो जैसे प्रैक्टिकल में सब देखकर मिलकर आए. நிஜமாகவே ஒருவர் பார்ப்பது சந்திப்பது எப்படி இருக்கிறதோ அதுபோல அபியாசத்தை மேற்கொள்ளுங்கள். எப்படி? இறுதி நேரத்துக்கான अंतवाग शरीरम मूलமாக. दूसरे भी अनुभव करे. हाँ, यह हमारे पास वही फरिश्ता आया था. பார்ப்பவர் எல்லாமே சொல்ல வேண்டும், ஆமாம் அதே ஃபரிஸ்தா என்னிடமும் வந்தார், என்னையும் பார்க்க வந்தார் என சொல்ல வேண்டும். तो ढूंढने निकलेंगे फरिश्तों को. ஒரு முறை பார்த்ததால் மீண்டும் பார்க்க உங்களை தேடி திரிவார்கள். अगर इतने सब फरिश्ते चक्कर लगाए तो क्या हो जाए. இப்படி அநேக ஃபரிஸ்தாக்கள் வலம் வந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? இங்கே ஆட்டோமேட்டிக்கலி சப்கா அட்டென்ஷன் ஜாயேகா. தன்னில் தானே எல்லாருடைய கவனமும் ஃபரிஸ்தாக்களின் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் தானே. तो अभी साकारी के साथ साथ आकारी सेवा भी जरूर चाहिए. ஆகவே இப்போது நீங்கள் இந்த மனித உடலோடு இருந்து சேவை செய்வது போலவே அந்த இறுதி நேரத்து வாகனமான ஃபரிஸ்தா நிலையிலும் சேவையை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. अच्छा, अभी अमृत वेले शरीर से डिटैच होकर चक्र लगाओ. இப்பொழுது தினசரி அமிர்த வேளையில் தேகத்திலிருந்து விடுபட்டு உலகை வலம் வர அனுபவத்தை மேற்கொள்ளுங்கள். प्रश्न केल्वी, सबसे बड़े से बड़ी सेवा कौन सी है जो तुम रूहानी सेवादारियों को जरूर करनी है. அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவை என்பது எது? அதை ஆன்மீக சேவாதாரிகளான நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். அது என்ன மிகப்பெரிய சேவை? பதில், उत्तर
किसी के दुख लेकर सुख देना यह है सबसे बड़ी सेवा. ஒருவரிடம் உள்ள துக்கத்தை எடுத்துக்கொண்டு சுகத்தை தருவது இதுதான் மிகப்பெரிய சேவையாகும். तुम सुख के सागर बाप के बच्चे हो. நீங்கள் சுகக்கடலான தந்தையின் குழந்தைகள் அல்லவா? तो जो भी मिले उनका दुख लेते जाना और सुख देते जाना. ஆகவே நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமிருந்தும் துக்கத்தை எடுத்துக்கொண்டே இருங்கள், சுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். किसको दुख लेकर सुख देना यही सबसे बड़े से बड़ा पुण्य का काम है. ஒருவருடைய துக்கத்தை எடுத்துக்கொண்டு சுகத்தை தருவீர்களே ஆனால் இதுவே மிகப்பெரிய புண்ணிய காரியமும் ஆகும். ஐசா புண்ணிய கர்த்தே கர்த்தே புண்ணியாத்மா பன் ஜாயேங்கே. இது போன்ற புண்ணியம் செய்து செய்து நீங்கள் புண்ணிய ஆத்மாவே ஆகிவிடுவீர்கள். அச்சா, ஓம் சாந்தி.